பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அந்த காலை வேளை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில தேவனுடைய விசேஷமான தேவனுடைய வார்த்தை என்னன்னா, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை நீதியை எண்ணினார். இந்த காலை வேளை சொல்லுகிற ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க, விசுவாசித்தாரா, அதை கர்த்தர் நீதியை எண்ணினாராம். இதுக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா, தேவன் அவர் வானத்தை அளந்துப்பாரு. வானத்தை அளந்து பார்த்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமான்னு கேட்டுட்டு, நட்சத்திரம் என்ன எவ்வளோ இருக்குமோ அதை விட உன் சந்ததி இருக்குன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். அவன் கேட்டது ஒரு பிள்ளை கேட்டாரு, ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு சந்ததி கொடுத்தார். இந்த காலை வேளையில நீங்க ஒரு பிள்ளைக்காக காத்திருக்கலாம், இல்லை வீட்டுக்காக காத்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்கா ஏதோ ஒரு காத்துக்காக நீங்க காத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு இந்த காலை வேளையில ஆபிரகாமுக்கு சொன்னதை போல சொல்றாரு, அவனுடைய கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை நீதி என்னார். இந்த காலை வேளை விசுவாசிக்கிறீங்களே, கர்த்தர் கொடுப்பார் நம்புறீங்களே, நிச்சயமா தேவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிறைய பேர் பல வாக்குத்தங்களை குறித்து கேள்வியா இருக்கிறீங்க. வாக்குத்தம் எப்போ நிறைவேற்றுவாரு, வாக்குத்தம் சொன்னாரே நிறைவேற்றாம இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிறைவேற்றுவார். இந்த ஆபிரகாமோட நாட்கள் ரொம்ப காலதாமதமா இருந்துச்சு, ஆனா வாக்குத்தங்களை நிறைவேற்றினார். தேவன் சொன்னார்னா செய்யாம போக மாட்டாருங்க. மனுஷனா சொல்லி செய்ய மாட்டான். ஆனா கர்த்தர் ஒரு நாள் பண்றாரு, கைவிடவே மாட்டான். தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்துல மனுஷன் பண்ணுகிற எல்லா வார்த்தைகள் பொய்யா இருக்குது. எத்தனை மட்டும் செய்தி கேட்கிறோம், நம்பி போற கணவனை கொலை செய்த கேள்விப்படுகிறோம், நம்பி போன புருஷனை மனைவியை கொலை செய்யறது பார்க்கிறோம், நம்பி போற பிள்ளைகளை கொலை செய்யறது பார்க்கிறோம். உலகத்துல நம்பக்கூடாத யாருமே நம்பவே முடியாத சூழ்நிலை உட்கார்ந்துருக்கிறோம். நம்பக்கூடிய ஒருவரே ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா நிறைவேற்ற ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான். அவர் தான் சர்வல தெய்வம், அழைத்தவர், அவர் மாறாதவர், கைவிடாதவர். அதனால சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கர்த்தர் வாக்குத்தம் கொடுத்துட்டாருன்னா அது நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். காட் பிளஸ் யூ. தேவன கர்த்தர் உங்களோட வாக்குத்தங்களை அவங்க எடுத்து என்ன வாக்குத்தம் கொடுத்தாரோ காலையில் நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, வாக்குத்தங்களை நிறைவேற்றும். என்ன வாக்கு பண்ணீங்களோ அதை நிறைவேற்றுங்க. எதுக்காக காத்திருக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி உங்க நாமத்துக்கு மகிமையை சாட்சியை நிறுத்துங்க. பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. நசனாக இயேசு கிறிஸ்துவோட நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே.